வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 1ல 3வது பாடமா இருக்கக்கூடிய கவிதை பிழை அப்படிங்கிறதுல அமைஞ்சிருக்கக்கூடிய காலக்கணிதன் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்திற்கான ஒரு வரியில இருக்கக்கூடிய முக்கியமான 1 மார்க் மற்றும் இந்த பாடத்தினுடைய ஒவ்வொரு வரியில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். இத வந்து ஒவ்வொரு வரியா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பாடலை யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா, கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. காலக்கணிதம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்தை எழுதினவர் கண்ணதாசன். அடுத்து வந்து நம்மளுக்கு நான் எப்பயுமே சொல்றது இதுதான். நுழையும் முன் அப்படிங்கிறதும், நூல்வழி அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா வந்து கற்பவை கற்ற பின், அதுக்கப்புறமா எத்திசையும் புகழ் முழக்கம். ஒரு பாடத்துல கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே முக்கியமான விஷயங்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஏற்கனவே எல்லா விடயங்கள்லயுமே நான் சொல்லக்கூடியது இதுதான். பாருங்க, நுழையும் முன்ல கொடுத்திருக்கக்கூடியது மனிதம் தனி மனிதனுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறியின் தெளிந்த சாரம். மனிதம் என்பதன் இலக்கணமானவன் நல்ல கவிஞன். அதாவது யார் வந்து நல்ல சாரி மனிதன் என்பதன் இலக்கணமானவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டா கவிஞன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மனிதன் என்பதன் இலக்கணமானவன் நல்ல கவிஞன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, கவிமனன் எதை சரியென்று கருதுகிறதோ அதை துணிந்து சொல்லும். ஒரு கவிஞனுடைய மனம் வந்து எதை சரி அப்படின்னு சொல்லுதோ அதை வந்து துணிந்து சொல்லுமாம். சொல்வதற்கோ பதவிக்கோ செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிபணியாது. பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மாற்றம் என்பது மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் மனிதனுடைய இயல்பு. எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வது மனிதனுடைய இயல்பு. இதெல்லாம் வந்து அவருடைய இயல்பா அவர் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து பாருங்க, மனிதமும் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையே கவிதையினுடைய சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த நுழையும் முன்ல அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதும் மனிதம் என்பதன் இலக்கணமானவன் நல்ல கவிஞன் அப்படிங்கிறது மட்டும் தான். அது எதுவுமே இங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கப்புறமா இயல்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். மாற்றம் என்பது மனிதனுடைய இயல்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வது மனிதனுடைய இயல்பும், அப்புறமா பகிர்ந்து கொடுக்கக்கூடியது, இது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறது, இது எல்லாமே மனிதனுடைய இயல்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இந்த நுழையும் முன் அப்படிங்கிறதுல வந்து முக்கியமானது கிடையாது. மேல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த காலக்கணிதம் அப்படிங்கிறது எழுதுனது கண்ணதாசன் அவர்கள் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமானதா இருக்குது. வேற எதுவுமே கிடையாது. அடுத்து பாருங்க, பாடல் வரி. கவிஞன் யானோர் காலக்கணிதன் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பெண்ணினும் விளைமிகு பொருளன் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் இவைதவர் ஆயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வதன் செல்வதரங்கையில் சிறைபட மாட்டேன் பதவி வாழுக்கு பயப்பட மாட்டேன் பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டா என்பிறர் உண்ணத் தருவேன் இல்லா இன்னமர் இல்லம் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, வாய்ப்புற தேனை ஊர்ப்புற தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லோ தனிசில சொல்லிட முனைவேன். அதுக்கப்புறமா மேல கொடுத்துருக்காங்க, புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இங்க பாருங்க, இந்த வரியில வந்து இந்த ஒரு பாடல்ல வந்து இது ரொம்பவே முக்கியமான வரி. இந்த யாரு குறிப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுல இது ரொம்ப முக்கியமா கேட்கறாங்க. இது மட்டுமே கிடையாது, இந்த முழு கவிதையுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வரியில இருந்து ஏதோ ஒரு 2 லைனை கொடுத்துட்டு இது யார் குறிப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு லைன்ஸை வந்து ஒரு 4-5 தடவை நீங்க வாசிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி பார்க்கல இது எங்க இடம்பெற்றிருக்கிறது, இது யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இந்த ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பாருங்க, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பும் கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லான் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கல்லன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து, மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகினுடைய மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமன் சாலை தலைவர் மார்வர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாதும் நானே தொடக்கம் நானே முடிவு நானுரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அவர்கள் இந்த ஒரு வரியை எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்க கொடுக்கக்கூடிய மனப்பாட வரிகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து ஏதோ ஒரு வரி கொடுத்துட்டு நம்மளுக்கு இதுல இருந்து எங்க இடம்பெற்றிருக்கிறது, யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ இந்த வரியில வந்து இதை கொடுத்துருவாங்க. இந்த வரியில ஏதோ 2 இடத்துல இருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு மீதி வரிகளை வந்து ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இதை நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய எதுல வேணா கேட்கலாம். அதனால அதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம அதுக்கெல்லாம் தயாரா இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்லது ஒரு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன்.
அடுத்து நூல்வழி. இந்த ஒரு பாடம் அப்படின்னு சொன்னாலே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நூல்வழி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பக்கம். இப்ப வந்து பாருங்க நூல்வழி பார்க்கலாம். காலக்கணிதம் இப்பாட பகுதி அப்படிங்கிறது வந்து கண்ணதாசனுடைய கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த காலக்கணிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடப்பகுதி. இந்த பாடப்பகுதி கண்ணதாசன் எழுதின கண்ணதாசனுடைய கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறது. தொகுப்பினுடைய பெயர் வந்து கவிதைகள் அப்படிங்கிறது கண்ணதாசன் கவிதைகள்ங்கிறது தான் தொகுப்போட பெயரும். இதுதான் கண்ணதாசன் கவிதை அப்படிங்கிறது அந்த தொகுப்பினுடைய பெயர். அந்த தொகுப்புல இடம்பெற்றிருக்கக்கூடியதான் அந்த காலக்கணிதம் அப்படிங்கிறது. திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. முத்தையா எனும் இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன். அப்ப கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைய சிவகங்கை மாவட்டத்துல இப்ப வந்து அவர் எந்த ஊர்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்றூரான ஒரு சிறு ஊரான சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர் அவரும். அவர் எந்த ஊர்க்காரர் அப்படின்னு சொன்னா சிவகங்கை மாவட்டத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய சிவகங்கையுடைய சிறுகூடல் பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முத்தையா அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட ஒருத்தர். இப்ப பாருங்க, இவருடைய பெற்றோர்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய அப்பா பேர் வந்து சாத்தப்பன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. விசாலாட்சி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய அம்மா. அப்ப அப்பா பேர் வந்து சாத்தப்பன்ங்கிறது தெரியணும். அம்மா பேர் வந்து என்ன அப்படின்னு சொன்னா விசாலாட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அவர் 1949 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த பாடத்துல. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே அப்படிங்கிற ஒரு திரை இசை பாடல் ஒரு பாடல். அதை எழுதி அவர் திரை இசையில பாடலாசிரியர். இவர் கண்ணதாசன் வந்து முதல்ல பாடலாசிரியரான பாடல் எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கலங்காதிரு மனமே. அது எந்த ஆண்டு வந்து அவர் எழுதினாரு அப்படின்னு சொன்னா 1949ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த அல்லது கலங்காதிரு மனமே கொடுத்துட்டு இது யார் எழுதின ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்து கண்ணதாசன் எழுதினது அப்படின்னு சொல்ல தெரியணும். அது என்ன பாடல் அப்படின்னு சொன்னா திரை இசை பாடல் அப்படின்னு சொல்லணும். முதல்ல எழுதினா எது அப்படின்னு கேட்டாலும் இந்த கலங்காதிரு மனமே அப்படிங்கறத சொல்ல தெரியும். இத்தனை கேள்விகள் ஒரே இதுல இருக்கும். அதை நம்ம வித்தியாசமா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம சரியான முறையில நம்ம தயார் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா அதுல செய்யலாம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அடுத்து பாருங்க, இவர் திரைப்பட பாடலாசிரியரானார். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கினார். திரைப்பட பாடலாசிரியரா இருக்கிறாரு. அதுக்கப்புறமா திரையுலகிலும் இலக்கிய துறையிலுமே வந்து சிறந்து விளங்கியிருக்கிறாரு. யாருன்னா கண்ணதாசன் அவர்கள் விளங்கியிருக்கிறாரு. இந்த ரெண்டு முக்கியமானது பாடலாசிரியர் திரைத்துறையில் திரைத்துறையிலும் திரைப்பட பாடலாசிரியர் இந்த ரெண்டு துறைகளிலுமே வந்து ரொம்பவே சிறந்த முறையில விளங்கியிருக்கிறாருங்கிறத கண்ணதாசனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது. அதை வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறணும். ஏன்னா இது முக்கியமான ஒரு கேள்விகளுக்கு கேட்கப்படலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் ஒரு பேச்சாளர் கவியரங்க கவிஞராகவும் திகழலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே கூற்று காரணங்கள் அந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம். அதனால கொஞ்சம் கவனமான இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க, தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறைகள்ல இதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிலோசோபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மெய்யியல் அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து எப்படின்னா அந்த கலை சொற்கள் பின்னாடி கொடுத்திருப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு ஒரு மொழியினுடைய ஒரு இயலுடைய பின்னாடி நம்மளுக்கு கலை சொற்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த கலை சொற்கள் மாதிரியானது இதெல்லாம். அதனால ரொம்ப தெளிவா பாத்துக்கிற வேண்டியது. அப்ப பிலோசோபி அப்படின்னு சொன்னா மெய்யியல். அப்ப இதுக்கான பொருள் என்னன்னு போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து மெய்யியல் அப்படின்னு சொல்லிட்டு எழுத தெரியும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். இப்ப பாருங்க, அதாவது திரை இசை பாடல்கள் மூலமா எளிய முறையில மெய்யியல மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னு சொன்னா கண்ணதாசன் அப்படின்னு சொல்ல தெரியணும். அதுக்கப்புறமா பாருங்க, கண்ணதாசன் எதன் வழியாக எளிய முறையில மெய்யியல மக்கள்கிட்ட கொண்டு சேர்ந்தார்? திரை இசை பாடல்கள் மூலம், திரைப்பட பாடல்கள் மூலமா. சரி, ஓகே. கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் மூலியம் எந்த எளிய முறையில என்னத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தார் அப்படின்னு சொன்னா மெய்யியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிலோசோபி அப்படிங்கிறத சேர்த்தார் அப்படிங்கிறத சொல்ல தெரியணும். யார்கிட்ட சேர்த்தார் அப்படின்னு சொன்னா மக்கள்கிட்ட சேர்த்தார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியா கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சேரமான் காதலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி அதிகமான வாய்ப்புகள் இருக்கு கேட்கறதுக்கும். பாருங்க, சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதை பெற்றார். சாகித்ய அகாதமி விருது பெற்றது வந்து கண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்றது சேரமான் காதலி அப்படிங்கிறதுக்காக பெற்றிருக்கிறாரு. இப்போ வந்து இதுல என்னென்ன மெத்தட்ல கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சேரமான் காதலி அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னு கேட்கலாம். அப்படிங்கிறது எழுதுனா யாருன்னு கேட்கலாம். சேரமான் காதலி அப்படிங்கிறது என்னன்னு கேட்கலாம். புதினமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக அவர் வாங்கின விருது என்னன்னு கேட்கலாம். சாகித்ய அகாதமி விருது. கண்ணதாசன் எதற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினார்னு சொன்னா சேரமான் காதலிங்கிறது ஞாபகம் வரணும். இதெல்லாமே தெரியணும். அப்புறம் வந்து சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினது யாருன்னு கேட்டா கண்ணதாசன் அப்படின்னு சொல்ல தெரியணும். அடுத்து இவர் தமிழ்நாடு அரசனுடைய அரசவை கவிஞராகவும் ஆட்சிப்படுத்தப்பட்டு சிறப்பு பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆமா, இவர் வந்து தமிழ்நாடு அரசுடைய அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு. ஆனா இது போன வருஷ புத்தகத்துல உங்களுக்கு கொடுக்கல, ஆனா இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிவா நீங்க இதை வாசிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பாடங்கள்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டா நீங்க ரொம்ப சுலபமா எழுத முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன்.
கற்பவை கற்றபின் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுலயும் கண்ணதாசனுடைய இந்த பாடத்துல ரொம்பவே முக்கியமானதா இருக்கக்கூடியதுதான் இந்த கற்பவை கற்றபின். பாருங்க, கவிதைகளை ஒப்பிட்டு கருத்துரையாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பாருங்களேன், இந்த இடத்துல நான் கேட்கக்கூடிய கேள்விகளை பாருங்க. இந்த மெத்தடை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது கவியரசும், அது கவி சக்கரவர்த்தியும் கவியரசும். கவி சக்கரவர்த்தி யாரு? கண்ணதாசன். கவியரசுனா நம்ம கம்பரை சொல்றாங்க. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நதியின் பிழை என்று நறுபுலனின்மை அன்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்றும் மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுண்டதென்றான் அப்படின்னு சொல்றது யாருன்னா நம்ம கம்பர் சொல்றாரு. இந்த ஒரு பாடல சொல்றாரு. பாருங்க, இது இந்த பாடலை கொடுத்துட்டு இது எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா இதை சொல்லணும் கவி சகத்தையும் கவியரசம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ரெண்டையுமே ஒப்பிட்டு தான் அவங்க இந்த இதை வந்து சொல்றாங்க. அதனால இந்த இடத்துல வந்து இது கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பார்த்த ஒரு கேள்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை கொடுப்பாங்க பாருங்க. அதாவது நதியின் பிழை என்று நறும்புலனின் பிழை என்று அப்படின்னு கொடுத்துட்டும் இதனுடைய தொடர்புடைய வரிகள்னு சொல்லிட்டு இந்த இதை கொடுத்திருந்தாங்க. அதாவது மதியின் பிழை என்று மகன் பிழை என்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய நேரங்களை நம்ம பொறுத்துவதற்கு சரியான விடையை எழுதுறதுக்கு நமக்கு தெரியணும். நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல தான் எழுதுவீங்க. 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நீங்க ஏதாவது சரியை குறிக்க போறீங்க. அப்படி குறிக்கின்ற பொழுது இந்த மாதிரியான சரியான விடையை தேர்ந்தெடுத்து நீங்க குறிக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த ஒரு பாடல ஒரு 4, 5 தடவை 6, 7 தடவை நீங்க வாசிச்சு பார்த்துட்டு இது யாருங்கிறது கம்பருங்கிறத திரும்பி திரும்பி நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இதை எழுதுறதுக்கு. அடுத்து பாருங்க, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்கிறானா நம்ம கண்ணதாசன் கேட்கிறாரு. இந்த ஒரு இதைதான் சொல்றாங்க கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரெண்டையும் பத்தி நம்மள வந்து கருத்துரை ஆக்கியிருக்காங்க சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இந்த கருத்துக்கள்ல நமக்கு என்ன சொல்றாங்க, யார் சொல்றாங்க, அதோடைய தலைப்பு என்ன, இது மட்டும் தான் நமக்கு தேவையானது. ஏன்னா நம்ம எழுத போற தேர்வுக்கு அது மட்டும் தான் கேட்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப பாக்குறப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா அப்படிங்கிறதுல இது யார் குறிப்பிடுறா அப்படின்னு சொன்னா பாரதி கண்ணதாசன் அப்படிங்கிறது நம்ம சொல்ல தெரியணும். நதியின் பிழை என்று நறுபுலனின்மை அன்றே பதியின் பிழை என்று பாய்ந்த நன்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுண்டதென்றான். இது இந்த வரி கேட்டா கம்பர் சொன்னாரு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்ல தெரியணும். கம்பர் எழுதின வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடுத்து பாருங்க, கண்ணதாசனுடைய கவியரங்க கவிதையை சுவைத்து அது குறித்து உரையாக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது போன வருஷம் கிடையாது. ஆனா இந்த விட புதுசா சேர்த்திருக்காங்க. அதனால இதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. ஆனா அது முக்கியமான ஒரு விஷயம். இங்க பாருங்க, கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நில பிறப்பின் முதிர்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்ந்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெளியின் பாண்டியர் கை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவர் வாலியரோ அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் இந்த ஒரு பாடலை வந்து முடிக்கிறாரு. பாத்தீங்கன்னா இந்த பாடல் இதுதான். இதை வந்து அவர் முடிச்சிருக்கிறாரு. இது எப்ப இந்த ஒரு இதுல இருந்து ஏதோ வரியை கொடுத்துட்டு கேட்கறாங்க வச்சுக்கணும். அதுல இருந்து கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, கவியரங்க கவிதையை சுவைத்தெழுதுக. அப்ப கவிஞர் வந்து இதை எப்ப எழுதினாரு, கவிஞராக இருக்கிறப்ப வந்து அதை வந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப இது வந்து கண்ணதாசனுடைய கவியரங்க கவிதை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இது கேட்டோம்னா நம்மளுக்கு இதுல இருந்து ஏதாவது 2 லைனை கொடுத்து கேட்கறாங்க அப்படின்னா இதனுடைய ஆசிரியர் பேரை கேட்கறாங்க அல்லது இது எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கான ஆசிரியர்னா கண்ணதாசன், எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா கவியரங்க கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான விடைகளை நமக்கு சொல்ல தெரியணும். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்த பாடம் புரியுது விரிவானம். இதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணதாசன் எழுதின இந்த காலகணிதம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்த்தோம்னா எல்லா விஷயங்களையுமே ஓரளவுல எல்லாமே பார்த்திருக்கோம். லைன் பை லைனா நான் ஒண்ணு கூட விடாம உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் இதுல இருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த பாடத்திற்கான இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான ஒன் வேர்ட்ஸ் அண்ட் முக்கியமான ஒன் வேர்ட்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ. இது எக்ஸாம் சென்டர் ஃபார் TTSE preparation and TNPSC preparation for all students. Thank you.